எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டஸ்ட் என் வாழ்க்கையில். நான் பிகாஸ் போன வாரத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் தூரத்தில் இருந்தாலும் அவ்வளோ இமோஷ்னலி இன்வெஸ்டடாக இருக்கோம் எல்லாரும். நான் மட்டும் கிடையாது. அண்ட் I just want to say a few lines from one of my favorite poems by Rabindranath Tagore, where the mind is without fear and the head is held high, where knowledge is free. Into that heaven of freedom, my Father, let my country awake. So, where knowledge is free, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். Knowledge is our birthright. It is நம்ம உரிமை அது. And if the system is denying that to our students, then the system has to be rectified, kandipa. So idhukku mela I'm not ready to speak. So thank you for inviting me here. And idu patti pesravanga neriya per irukanga, but I'm always standing with the students, always. நம்ம டெல்லியில் போராடிட்டு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு நம்மளோட சாலிடாரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளோட தமிழகத்தோட போராட்டத்துக்கும் அங்கே நடக்கிற போராட்டத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாடு, அந்த கேப்பும் கம்மியாயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாம் எண்ணம். அந்த கேப் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளோட போராட்டம், நீட்டை எதிர்த்த போராட்டம் 2017 2017 தொடங்கிருச்சு. அதுக்கு காரணம் நீட்டு இன்ஆக்சசபிள், ஏழை மாணவர்களுக்கு, அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நீட் அப்படிங்கிற இந்த வழிமுறை இன்ஆக்சசபிள். அவங்களால அதை போய் தொட முடியாது. ஏன்? நீட்டு கோச்சிங் கிளாஸுக்கு போனாதான் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், இல்லாட்டா இந்த லோ பட்ஜெட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நெய்பர்ஹுட்டில், நம்ம வீட்டு பக்கத்துலேயே சின்ன சின்ன ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கிறோம். அதில் படிக்கிற மாணவர்களால் கோச்சிங் சென்டரில் எத்தனையோ லட்சம், இவங்களாம் நல்ல படிக்கிற பசங்க, ரொம்ப பிரைட்டான பசங்க, ஆனால் கோச்சிங் போனால் தான் அவங்களால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அப்படிங்கிற பொழுது நம்ம இந்த எக்ஸாமையே ஒழிக்கணும், அபாலிஷ் நீட் அப்படிங்கிறது தான் தமிழகத்தோட குரலாக இருந்தது. நம்ம ஃபண்டமெண்டலாக சில கேள்விகள், அடிப்படையாக சில கேள்விகளை கேட்டோம். என்ன மாதிரி கேள்விகள் கேட்டோம்? இது மெரிட்டை நிஜமாவே டெஸ்ட் பண்ணுதா? இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டேக்ஸ் எக்ஸாம் தேவையா? இதை கிளியர் பண்ணாதான் நம்ம ஊரில் இருக்கிற அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்கிறாங்க இல்லையா, அதில் படிச்சுட்டு டாக்டராக வர முடியுமா? இதை கிளியர் பண்ணிவிட்டு இவ்வளோ செலவழிச்சிட்டு படிக்கிற மாணவர்கள் இந்தியாவில் இருப்பாங்களா? அவங்க பறந்து போயிட மாட்டாங்க. இவ்வளோ செலவழிச்சிருக்கேன், அவன் போய் டாலரில் சம்பாதிக்கிட்டோம், அவன் போய் துபாயில் போய் சம்பாதிக்கிட்டோம், இப்படி தானே பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. அவங்க கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் கேள்விகளை நம்ம எழுப்பினோம். ஆனால் நம்மளால் நிறையா பண்ண முடியல. சில விஷயங்கள் நம்ம அரசாங்கங்கள் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த 10.5% அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க. அதனால நீட்டை ஒழிக்க முடியல, ஆனால் சில மாணவர்கள், தகுதியுள்ள மாணவர்களை நம்மளால் இந்த நீட்டு இருந்தும் அவங்கள மெடிக்கல் அட்மிஷன் கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ நடக்கிற போராட்டம் என்ன? நீட்டை கொண்டு வந்துட்டாங்க, அந்த எக்ஸாமை ஒழுங்காக நடத்த தெரியல இந்த அரசாங்கத்துக்கு. இது ஒரு இன்காம்பிட்டன்ட், ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லாத ஒரு அரசாங்கம் மத்தியில் நடக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்திலும் அவங்களால ஒரு கோவிலை கட்டினாங்க பெருசா, அந்த கோவிலை ஒழுங்காக நடத்த முடியுதா? அது கூட முடியல. அதை சொல்லி தான் அவங்க ஓட்டு வாங்கி வந்திருக்கிறாங்க. அந்த கோயிலை அவங்களால ஒழுங்காக நடத்த முடியல. எல்லா விஷயங்கள்லையும் அவங்களால முடிஞ்சது ஓட்சோரி, அதாவது நம்ம ஓட்டை திருட முடியும். சீட் சோரி, நீங்கள்லாம் மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு எங்கள் கட்சியை சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் ஒருத்தங்க,
அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்து அவங்க ஜெயிக்க வேண்டியது ராஜ்யசபா எலெக்ஷனில் அவங்க மேலே அவங்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்களோட சீட்டையே திருடிட்டாங்க. அவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து ஆமாம் அப்படின்னு அவங்க மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டை போட்டு அவங்களோட சீட்டையே திருடிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கையாளாத அரசாங்கம் பேப்பர் லீக் இது வரைக்கும் 517 பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. 7 கோடி மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கல்மினேஷனாக தான் இந்த போராட்டம் நடக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ இருக்கிற கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முறைகேடுகள்லாம் நிறுத்தணும். இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று உருவாக்கிக்கிறாங்க இல்லையா, NTA. இந்த NTAங்கிறது இந்த மாதிரி ஊழல்லையே ஊறி போன ஒரு நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனத்தை ஒழிச்சு கட்டணும், இந்த லீக்கேஜஸை தடுத்து நிறுத்தணும், ஒரு ஃபேர் சிஸ்டம் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நடத்துகிற போராட்டம். நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஏற்கனவே வந்து வேற ஒரு மேல் படியில் இருக்கோம். தமிழகம் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ஃபண்டமெண்டல், இன்னும் அடிப்படையான கேள்விகள் கேட்குறோம். நம்ம நீட்டே ஒழிக்கணும்னு சொல்கிறோம், இவங்க நீட்டை சீர்திருத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போதைக்கு நீட் இருக்குது, ஃபஸ்ட்டு சீர்திருத்துவோம். ஆனால் அவங்க நம்ம வழிக்கு வரணும், நீட்டே ஒழிக்கணும். ஒழிச்சாதான் இந்த மாணவர்களுக்கெல்லாம், இந்த ஏழை மாணவர்களுக்கெல்லாம் அவங்க பட்ட இந்த பெரிய அல்லல், இந்த குடும்பங்கள் பட்ட பெரிய அல்லல் இழப்புகள், அதுக்கெல்லாம் ஒரு பதில் நீட்டை ஒழித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற சபதத்தை ஏற்றுக்கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் 2029 பிரதமராக வந்தால் நீட்டு ஒழிக்கப்படும் என்கிற வாக்குறுதியை இங்கே கொடுத்துவிட்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதார் செல்லாது, பாஸ்போர்ட் செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, அதை யார் வச்சுருந்தாலும் செல்லாது. நீங்கள் இந்திய குடிமக்கள் கிடையாது. அப்படி இங்கே கூடியிருக்கிற தேச விரோதிகள் அனைவரையும் ஒன்றிணைச்ச தேச விரோதி ரஞ்சித் அவர்களுக்கு உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தர்மேந்திர பிரதான் அவர் பதவி விலகணும்னு சொல்கிறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி பெட்ரோலியத்துறை தான் அமைச்சராக இருந்தார். ஏன் அவர் இந்த துறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா, பெட்ரோலியத்துறையில் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும். 70 ரூபா வித்த பெட்ரோல் 107 ரூபாய்க்கு கொண்டு வந்தது அவர் தான். ஏன்னா தனியார்களுக்கு வந்து அவர் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பார். தனியார்களுக்கு நீங்கள் பெட்ரோல் பங்கில் போட்டிருப்பீங்க, 70 ரூபா இருக்கும்போது தனியார் பெட்ரோல் பங்க் போடாமல் 70 ரூபா இருக்கிற அந்த இந்தியன் பெட்ரோல் பங்க்கு, பாரத் பெட்ரோல் இங்கே போடுவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் அது எல்லாம் ஒரே ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்துலேயும் ஷெல்லு, ரிலையன்ஸ் எங்கேனாலும் போட்டுக்கிறோம். நமக்கு விலை வித்தியாசமே தெரியல. அந்த மாதிரி இந்த கல்வியையும் தனியார்கிட்ட மொத்தமாக ஒப்படைக்கிறதுக்கு தான் அவரோட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா தனியாருக்கு வந்துட்டால் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்க முடியாது. ஐஐடியில் போய் கேட்க முடியலன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு மெடிக்கலும் மொத்தமாக கொடுத்துட்டா அங்கே ரிசர்வேஷன் கிடையாது. ரிசர்வேஷனை ஒழிக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கிறவர் தான் தர்மேந்திர பிரதான். அவங்க அவ்வளோ சீக்கிரம் நீக்க மாட்டாங்க. நீக்கினாலும் அதே ஐடியாலஜி இன்னொருத்தர் தான் கொண்டு வருவாங்க. அப்படி கட்டத்தில் இந்த போராட்டத்தை இவ்வளோ வலுவாக முன்னெடுக்கிறதுக்கு அனிதா இறந்தப்போ நான் அங்கே 1 மணி நேரத்தில் போயிட்டேன். அடுத்த 10 நிமிஷத்தில் ரஞ்சித் அவர் கூப்பிட்டாரு. தோழர் ரஞ்சித் கூப்பிட்டு நானும் ஜிவி பிரகாஷும் போயிருந்தோம், பேசினார். ரொம்ப ஆதங்கமாக பேசினார். அது ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படின்றதுக்காகலாம் இல்லை. ஒரு மாணவி படிக்க முடியாமல் இறந்துட்டாங்களேன்னு அவர் எவ்வளோ துடிச்சாருன்னு எனக்கு நான் பேசும்போது எனக்கு உணர்ந்தேன். அதை அவர் தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த போராட்டம் இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க வந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவருக்கு மெசேஜ் போட்டு அவர் கவனிக்கல. இந்த மாதிரி போதே நாம் இங்கே ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னு கேட்டேன். கடைசியில் அவர் முந்திக்கிட்டார், ஆரம்பிச்சிட்டார். இங்கே அவர் செஞ்சிட்டு இருக்க வேலையை திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கு மிகப்பெரிய நன்றி தோழர். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடக்கும், வெற்றி அடையும். தர்மேந்திர பிரதானை வீட்டுக்கு அனுப்புறதில்லை, பிஜேபி வீட்டுக்கு அனுப்புறது தான் நாம் எல்லாரும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதற்கு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற நீலம் பண்பாட்டு மையத்துக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் என்னோட நன்றி. வணக்கம்.